ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளுடைய சேனலில் 10 எளிமையான வழிகளை பயன்படுத்தி பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ சீரியஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 5 வீடியோ தான் இது. இன்றைக்கி இதில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, உங்களுடைய பட்ஜெட்டை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கான ஒரு 3 விஷயங்கள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பட்ஜெட்டை வந்து க்ரியேட் பண்ணணும், செட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் மெத்தடை சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பட்ஜெட்டிங் அப்படிங்கிறதுக்கு நிறைய டைப் ஆஃப் பட்ஜெட்டிங் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபேமிலிக்கு எது செட் ஆகுங்கிறத பொறுத்து, அதிலிருந்து ஒரு விஷயத்த இந்த இயருக்கு நீங்கள் என்ன கோல் செட் பண்ண போகிறீங்க, எப்படி உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண போகிறீங்க, ஸோ என்ன மாதிரியான ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் இப்போ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு பட்ஜெட் மெத்தடை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் மினிமம் 10% ஆவது சேவ் பண்ணுறதுக்காக ஒரு மணியை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ரெண்டையுமே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பட்ஜெட்டை செட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 3 சிம்பிளான டிப் வந்து என்ன அப்படின்னா, பட்ஜெட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மாதத்துக்கான வருமானத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கணும். 2வது உங்களுடைய எக்ஸ்பென்சஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை உங்களுடைய பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருந்துருக்கணும். 3வது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்ஜெட்டை மாற்றி அமைச்சிருக்கணும். நான் முதலியே சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் மெத்தடை நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ அதிலிருந்து எடுத்ததுக்கு அப்புறமா அதில் உங்களுடைய ஃபினான்ஷியல் இன்கம், இஎம்ஐஸ் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி, கால்குலேட் பண்ணி, ரிவ்யூ பண்ணி, அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான உங்கள் தேவைகள், உங்களுடைய பொருட்களினுடைய வாங்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்ஜெட் அப்படிங்கிறத மாற்றி வந்து அமைச்சிருந்துருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 40, 30, 10 ரூல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 50, 50 ரூல் இருக்குது. 50, 30, 20, 10 ரூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர் பண்ணி நீங்கள் ஒரு பட்ஜெட்டை வந்து செட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 3 ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப பேசிக் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ பட்ஜெட் வந்து யார் யாரெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் வாய்மொழி கணக்குகள் தான். யாருமே எழுதி வச்சு எழுத்துப்பூர்வமாக இல்லை. ஸோ அந்த காலத்தில் இப்போ வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா, அந்த பண்டமாற்று முறைகளில் இருக்கும்போது கூட மனக்கணக்கிலேயே எல்லாத்தையுமே ஞாபகம் வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மனசில் ஒரு நிதானம் இருந்தது. இன்னது வேணும், இன்னது வேண்டாம் அப்படிங்கிற நிதானங்கள் வந்து இருந்துச்சு. நம்மளுடைய ஜென்ரேஷன் இப்போ அப்படி இல்லை. ஸோ நம்ம எங்கே போனாலும் ஜிபேல அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுனால, டக்கு டக்குன்னு நம்ம பேங்க்லனால அந்த பணத்தினுடைய வேல்யூ தெரியாமல் ஒரு பொருளை வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ நம்ம கையில் பணமாக கொடுத்து ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது, அதை நம்மளுக்கு உழைப்பாக கன்சிடர் பண்ணுவோம். நம்ம ஒரு பொருள் ரூ. 200 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கையில் அந்த ரூ. 200 கொடுக்கும்போது நம்மளுக்கு தோணும். ஓகே, இது நம்மளுடைய ஒரு நாள் கூலி, அரை நாள் கூலி அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். பட் இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆனதுனால, அந்த மணியினுடைய வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பட்ஜெட் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே ப்ராப்பராக பிளான் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் இப்போ இருக்கிற நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பொறுப்பே பாருங்களேன், செயலாளர், பொருளாளர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பித்தா கூட இருக்குது. ஏன்னா அந்த நிதிகளை நிர்வகிக்கிறது, அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அது இருந்தால் தான் அந்த விஷயங்கள் வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து நடக்கும். அதே ஒரு ரசிகர் மன்றத்துக்கே அப்படி இருக்குது. ஒரு ஃபேமிலியை நம்ம லைஃப் லாங் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம், ரன் பண்ணி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கும்பொழுது, நம்மளுடைய எதிர்காலம் எப்படி, நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்ஜெட் நீங்கள் வந்து போடும்போது அனாவசியமான எக்ஸ்பென்சஸ் உங்களால் கட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் அனாவசியமாக வாங்கக்கூடிய கடன்களை குறைக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு முடியும். ஸோ எப்போவுமே இவ்வளோ தான் இருக்கா, ஐயோ இவ்வளோ பத்தலை அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட, இந்த நோட்லாம் எடுத்து வச்சு பின்னாடி முதல்ல வாங்கியிருக்கிற அந்த சம்பளத்தை எடுத்து பாருங்கள், ஒரு பூஸ்டப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வாங்கின அந்த சேல்ரி அவ்வளோ கம்மியிலையும் நம்ம குடும்பத்தை ஓட்டியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வாங்குகிற சேல்ரிலையும் நம்மளால் ஓட்ட முடியும்னு
ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போகலாம். ஸோ அதை நான் அனலைஸ் பண்ணும்போது அன்வான்டட் எக்ஸ்பென்சஸை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குட்டி இன்கம்மாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பென்சஸை டெய்லியுமே எழுதி வைங்க. அது உங்களை நீங்களே மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ எப்படி வந்து பட்ஜெட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டெப்பில் நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுக்கு மொத்தமா வரக்கூடிய எல்லா வருமானத்தையுமே நீங்க கால்குலேட் பண்ணியிருக்கணும். ஒரு சேலரி அண்ட் எக்ஸ்ட்ரா இன்கம், ரெண்ட் வர்றது, நீங்க ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, மந்த்லி இன்கம் வர்றது மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு டியூஷன் எடுக்கிறதோ, இல்ல வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதோ அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்னெல்லாம் மாசம் மாசம் ஒரு தொகை, ஒரு வருமானமா உங்களுக்கு உள்ள வருதோ, அதை எல்லாத்தையுமே வருமானமா, இன்கம்மா தான் நீங்க அத வந்து கன்சிடர் பண்ணணும். அத வந்து நீங்க செப்பரேட் பண்ணி வந்து நீங்க பிரிக்கலாம். அது வந்து வேற மெத்தட். அது நெக்ஸ்ட்டு நான் சொல்றேன். பட் இது எல்லாமே இன்கம் சோர்ஸஸ்குள்ள தான் வரணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான். இப்போ ஒரு 30,000 நீங்க சம்பளம் வாங்குறீங்க. ஒரு 10,000 வாடகை உங்களுக்கு வருது. இல்ல ஒரு வண்டி டிராவலுக்கு விட்டுருக்கீங்க. அது ஒரு 3,000 உங்களுக்கு மாசமான ஒரு அமௌண்ட் வந்து குடுக்குது அப்படின்னா, ஸோ இந்த 30,000 இந்த வாடகை 10,000 இது 3,000 சரி எல்லாத்தையுமே சேர்த்து தான் 43,000 உங்களுடைய மாத வருமானம்னு கன்சிடர் பண்ணிக்கணும் நீங்க. ஸோ எங்கேருந்தெல்லாம் வருதோ அதை எல்லாத்தையுமே ஒரே இன்கம்மா போட்டு வச்சுக்கோங்க. இதில ஒரே இன்கம்மாவும் நீங்க இத கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, என்னுடைய மாசமான ரூ. 30,000 சம்பளத்தில நான் குடும்பத்த ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு அசெட்லேருந்து எனக்கு ஒரு இன்கம்மை கிரியேட் பண்ணி குடுக்குது. ஸோ அந்த ரெண்ட்ட நான் அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான இஎம்ஐய பே பண்ணிக்கிறேன். ஸோ அதனுடைய வேலைய அது அதவே பார்த்துக்குது. அந்த காலங்கள் முடியும் பொழுது, எனக்கு வந்து அது ஒரு அசெட்டா, ஒரு பில்டிங்கா எனக்கு வந்து ஒரு இன்கம் சோர்ஸ கிரியேட் பண்ணுறதா எனக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கலாம். இல்ல எனக்கு லோன்லாம் இல்ல அப்படின்னா, அந்த ரெண்ட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்ட அப்படியே நீங்க சேவிங்க்காகவோ, ஆர்டிக்காகவோ நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ். ஸோ நீங்க ஒரே இன்கம்மா கன்சிடர் பண்றீங்களா? இல்ல செப்பரேட் பண்ணி பார்க்குறீங்களா? அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் வந்து பண்ணணும். இதுலயுமே ஃபிக்ஸடான ஒரு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒரு சில எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது மந்த்லி வேரியபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீட்ல குடியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ரெண்ட் ஃபிக்ஸடா ஒரு 4,000 குடுத்துட்ருப்பீங்க. அதாவது 1 இயர்க்கு நான் சொல்றேன். மேபி ஒரு சில இடங்கள்ல 1 இயர் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த இயர்க்கு நீங்க வந்து பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த இயர்க்கு நீங்க அந்த ரெண்ட் தான் குடுக்க போறீங்க. ஸோ அத வந்து நீங்க ஃபிக்ஸடான ஒரு விஷயத்துல நீங்க வச்சுக்கலாம். ஒரு கார் லோன் இஎம்ஐ வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 10,000 பே பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த டியூ முடியிற வரைக்குமே 10,000 தான் நீங்க பே பண்ண போறீங்க. ஸோ அது எல்லாமே ஃபிக்ஸடான ஒரு எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஸோ வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கிராசரி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்றது. மாசம் மாசம் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். 4,000க்கும் போகும், 2,000க்குள்ளேயும் நம்ம வாங்குவோம். ஸோ அது நம்மளுடைய மாசத்தங்கள பொறுத்து, நம்மளுடைய ஃபெஸ்டிவல் சீசன பொறுத்து மாறும். ஸோ இதெல்லாம் வேரியபிளான ஒரு எக்ஸ்பென்சஸ்ல வரும். 2வது பெட்ரோல் அலவன்சஸ், ட்ராவல் போறது, சினிமாஸ் போறது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மந்த்லி அப்படிங்கிறது வேரியபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி பிரிச்சு வச்சுக்கோங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபிக்ஸடா இருக்கிறதுக்கு எப்பவும் போல ஒதுக்கிருங்க. ஸோ வேரியபிள் ஆகிற ஒரு விஷயத்துக்கு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட டெட்லைனா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட்டிங்க்காக இந்த மாசம் ஒரு ₹3,000 நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அத வந்து 3,000க்குள்ள தான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையும், ஒரு டெட்லைனையும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஓவர் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள கொண்டு போகாம உங்கள கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேபி நீங்க ஒரு 2,000க்குள்ள ஒரு சினிமாவோ, இல்லைன்னா பார்க்கோ நீங்க போய் அவுட்டிங் போயிட்டு வந்துடுறீங்க அப்படின்னா, ₹1,000 நீங்க சேவிங்க்காக எடுத்து வைக்கலாம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பென்சஸ குறைக்கிறதுக்கு ஒரு டெட்லைன் வந்து ஒரு அமௌண்ட்ட வந்து ஃபிக்ஸடா நீங்க வந்து வச்சுக்கோங்க. அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ வந்து கால்குலேட் பண்ணுங்க. ஸோ நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கோம். சில நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பணம் அங்கங்கே எடுத்து எடுத்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் கணக்கு எடுத்து நோட் எடுத்து வச்சு உட்காந்து எழுதி பார்க்கும்போது தான் தெரியும், நம்மளுடைய வருமானத்தை விட அதிகமாக செலவழிஞ்சிருக்கும். ஸோ எங்கேருந்து அந்த அமௌண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தா, மந்த் எண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ரொட்டேஷனல் வந்திருக்கும், போனஸ் வந்திருக்கும், கைமாத்தல் வாங்கியிருப்போம். இப்படி தான் போயிருக்கும். செலவு பண்ணுனதுக்கு அப்புறம் நம்ம அதை யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. ஸோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதுக்கு பாருங்க. கடைசியா நீங்க கால்குலேட் பண்ணி
எவ்வளோ வந்து நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கால்குலேட் பண்ண செலவுகள்ல இருந்து எது எல்லாம் அப்போதைக்கு உங்களுக்கு தேவையா இருந்தது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுங்க. ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் நம்ம வாங்கின பொருளெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவைதானா, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள். அது உங்களுடைய நெக்ஸ்ட் மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட்டில் உங்களுடைய பற்றாக்குறையை வந்து கிளியராக பர்ஃபெக்ட்டா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த மாச பட்ஜெட்ல துண்டு விழும். ஸோ, அதில பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, இப்பவே அந்த எக்ஸ்பென்சஸ கரெக்ட்டான விஷயத்தில அனலைஸ் பண்ணி, மானிட்டர் பண்ணி, அத குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான பட்ஜெட்டிங்கில வந்து அதுக்கேத்த அமௌண்ட் வந்து நம்ம கரெக்ட்டா நம்ம கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். உங்களுடைய பட்ஜெட்டில் எப்போவுமே சேமிக்கிறதுக்கான கோல்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கு பர்ட்டிகுலரான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒதுக்கி இருக்கணும். நீங்கள் வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஒரு விஷயத்த விட்டு ஒரு விஷயத்த நம்ம பிரிக்கவே முடியாது அப்படின்னு, 2மே என்றைக்குமே இதா தான் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் பட்ஜெட், சேவிங் அப்படிங்கிறது 2மே ஈக்குவலா தான் இருக்கணும். ஸோ பட்ஜெட்டில எந்த ஒரு காலத்துலயுமே உங்களுடைய வருமானத்தையும், செலவுகளையும் மட்டும் எழுதக்கூடாது. அதில கண்டிப்பா சேவிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். நான் அதான் முன்கூட்டியே சொன்ன மாரி மினிமம் ஒரு 10% ஆஃப் அமௌண்ட்டாவது நீங்க இருக்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, சேமிப்பு அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறத விட, எப்படியாவது ஒரு வகையிலயாவது எடுத்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சேலரி வந்த உடனே முதல்ல எடுக்கிற அமௌண்ட்ட வந்துட்டு கடவுளுக்காக போட்டு வைக்கணும்னு சொல்லி ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல போட்டு வைப்பாங்க. கடவுளுக்காக குடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ, அது ஒரு சேவிங் மெத்தட். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனே செலவு பண்ணுனதா நெனச்சு, ஒரு ரூ. 500 ரூ. 1000 ஒரு தனியா ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலை வந்தா நம்மளுக்கு கை குடுக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. ஸோ, அதுவும் ஒரு சேவிங் மெத்தடு தான். ஸோ, நீங்க எஃப்டி போடணும், ஆர்டி போடணுங்கிறதெல்லாம் இல்ல. இப்படி இருந்து கூட ஒரு சின்ன சின்னதா இருந்து கூட நீங்க இன்கிரீஸ் பண்ணலாம். ஆனா, அந்த மாசத்துல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. மினிமம் ஒரு ₹100 ஆவது ஒரு மாசத்துல நான் சேமிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னாவே, அது மறுபடியும் மறுபடியும் பல மடங்கு உங்கள வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொண்டு போகும். அதே மாரி நீங்க வந்து பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸும் சரி, சேவிங்ஸையும் சரி, எல்லாத்தையுமே நீங்க மானிட்டர் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் அதுதான். ஸோ, நீங்க எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறீங்க, எல்லாமே செலவு பண்றீங்க, ஓகே. அது எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். ஸோ, அப்பதான் நெக்ஸ்ட் பட்ஜெட்ல அத அப்டேட் பண்றதுக்கு முடியும். ஒவ்வொரு மாசமுமே பட்ஜெட்ட வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இஎம்ஐஸ் வந்து மேபி ஒரு இந்த இயர்க்கான பட்ஜெட் போடுறீங்க. ஸோ, ஒரு லோன் வந்து முடிஞ்சிருது. ஒரு 3 மந்த்ஸ்ல முடிஞ்சிருது. ஸோ, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் மந்த் ஒரு 4த் மந்த்ல முடிஞ்சிருச்சுன்னா, பேலன்ஸ் இருக்கிற 8 மந்த்துக்கும் பட்ஜெட்ட வந்து புதுசா அப்டேட் பண்ணுங்க. ஒரு லோன் இல்ல, உள்ள புதுசா ஏதாவது வருதுன்னா, அதுக்கு தகுந்த மாரி அப்டேட் பண்ணுங்க. எங்காவது ஒரு பக்கம் செலவீனங்கள குறைச்சிருக்கீங்க அப்டின்னா, அத சேவிங்ஸ்ல கொண்டு போய் போட்டு, அத கன்டின்யூ ஆகுற மாதிரி அப்டேட் பண்ணுங்க. ஸோ, இதெல்லாம் எப்போ உங்கனால பண்ண முடியும்னா, அத ப்ராப்பரா மானிட்டர் பண்ணும்போது தான் உங்கனால வந்து அத பண்ண முடியும். ஸோ, இப்படி பண்றது மூலியமா உங்களுடைய ஃபேமிலிய ரொம்பவே சூப்பரா வந்து ரன் பண்ணி கொண்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இப்ப தான் நான் வந்து ஒரு காலேஜ் வீட்ட விட்டு வெளியில வந்து இருந்து நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, எனக்கு மணி மேனேஜ்மென்ட் தெரியணும். இப்ப தான் வந்து மேரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய குடும்பத்த ஃபினான்ஷியலா நான் ரன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, எனக்கு இது எது எப்படி எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பிகினர்ஸ்க்கான பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் இது மாதிரியான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நெறைய வந்து பாருங்க, சர்ச் பண்ணுங்க. புக்ஸ் ரிலேட்டடா இருந்துச்சுன்னா படிங்க. உங்களுடைய ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.